மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் திரு மணிகண்டன் வந்து நம்மோட இருக்கா, அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சேலம் வந்து அதிமுக பொதுச்செயலாளருடைய சொந்த மாவட்டம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்க. அந்த பக்கம் அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படின்னா வந்து அந்த தொகுதியை தாண்டி அந்த மாவட்டம் முழுக்க வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். சங்ககிரி வந்து 2011 பொது தொகுதியா மாறினதுல இருந்து தொடர்ச்சியா வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. 2011 வீரபாண்டி ஆறுமுகம் வந்து இங்க போட்டிட்டார். அப்படியான ஒரு சூழல்ல ஒரு அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுற இந்த தொகுதியில வந்து இப்ப களம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய நல்லாசியோடு நான் இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய எளிய பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியில பெரும்பான்மையாக இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தலைவருடைய திட்டங்கள் சென்று சேராத வீடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க தலைவருடைய திட்டங்கள் சென்றிருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே அத்தனை வீட்டுகளுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. எழுச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை சங்ககிரி சட்டமன்ற தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ ஒரு தொகுதியில வந்து ஒரு வேட்பாளர் போட்டிடுறாருன்னா எனக்கு இந்த இது சாதகமா இருக்கு. இந்த விஷயம் இப்ப எதிர்த்தரப்புல போட்டிடுற வேட்பாளரோட எதிர்த்தர வேட்பாளரினுடைய சாதகங்களை வந்து நான் சொன்னேன். அவங்களுக்கு அதிமுக இங்க இருக்கிற இயல்பான சாதகம், முதலமைச்சர் வேட்பாளர் இந்த மாவட்டத்துல போட்டிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு வந்து அவரை விட மேல எனக்கு இந்த சாதகங்கள்லாம் இருக்குன்னு எதை சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் இந்த தொகுதியினுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறேன், இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன். நான் ஒரு பண்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய தாயாரும் தந்தையாரும் 4 பேர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். நான் ஒரு எளிய பிள்ளையாக இருக்கிறேன். இன்னொன்னு சொன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவை சார்ந்தவர், வேறொரு தொகுதியை சார்ந்தவர், இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவரை நிறுத்தி இருக்கிறார்கள். அதுவே எனக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பக்கத்து எப்படி வந்து ஒரு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ பல இடங்கள்ல வந்து நடக்கத்தானே செய்யும். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வசிக்கிற தொகுதி வந்து தனி தொகுதியா இருக்கலாம், அதனால பக்கத்து தொகுதியில் நிற்பாங்க. அதே மாதிரி வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க வந்து வேறு வேறு இடங்கள் அவங்க சொந்த ஊரை தாண்டி மாத்தி நிக்க தானே செய்வாங்க. அதெல்லாம் இயல்பான ஒன்று தானே. இது எப்படி நம்ம சாதகமா சொல்ல முடியும்? நிச்சயமா களம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானது. ஏனென்று சொன்னால் தலைவருடைய சாதனைகள் வந்து எடுத்து சொன்னாலே போதும். தாய்மார்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதனையும் தாண்டி வெளியூர் வேட்பாளர் வேண்டாம், உள்ளூர் வேட்பாளருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு அளிப்போம் என்ற உறுதியோடு மக்கள் இருக்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கை வந்து இங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதை சொல்லுவதை செய்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தாய்மார்களிடத்தில் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. தலைவருடைய சாதனைகளை சொல்லுகிறது மட்டுமல்ல, செய்து கொடுக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே தலைவர் சொல்லுகின்ற திட்டங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்ற அந்த அடிப்படையை நம்புகிறார்கள் தாய்மார்கள். அதனால நிச்சயமாக இந்த முறை மகளிருடைய வாக்குகள் சதவீதம் என்பது மிக கூடுதலாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில வெற்றி பெறும். இந்த தேர்தல் வாக்குறுதி இப்ப நீங்க சொன்னது வந்து பொதுவானது, நான் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சிருவார் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க. இந்த தேர்தல் அறிக்கை வந்து இங்க இந்த தொகுதி மக்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்திருக்கா? நிச்சயமாக நான் இது வரைக்கும் ஒரு 200 இடத்துல பேசியிருக்கேன். 200-250 இடத்துல பேசியிருக்கேன்னு சொன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்லுவது இந்த 8000 ரூபாய் இலவச கூப்பன் என்பதும் மகளிர் உரிமை தொகையை தந்திருக்கிற தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலமைச்சர் என்று சொன்னா நம்முடைய முதலமைச்சர். அந்த திட்டம் மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னதை மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். அவங்களும் வந்து இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 2000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை அதிகப்படுத்துறது. அதே மாதிரி வந்து 2006 அது மாதிரி, அதற்கடுத்து 2021 இந்த மாதிரி தேர்தல்கள்ல வந்து திமுகவினுடைய வெற்றிக்கு பெரிய அளவுல கை கொடுத்தது வந்து தேர்தல் வாக்குறுதி. ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது மக்கள் கிட்ட ரீச் ஆகும். இப்போ அதிமுக வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து மக்கள் கிட்ட எடுபட்டு இருக்கா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ இலவச ஃபேன் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க. அது எல்லாம் 1 மாத காலம் கூட ஓடாத ஒரு பொருளை கொடுத்ததன் காரணமாக இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாருன்னு சொன்னா, வாஷிங் மிஷின் கொடுக்குறாருன்னு சொன்னா அது நிச்சயமாக அது ஒரு காயலாங்கடை பொருளாகத்தான் பார்க்கிறார்கள். தலைவருடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்குது என்று சொன்னால் 8000 ரூபாய்க்கான இலவச கூப்பன் என்பது அவர்கள் பிடித்த கடையில பிடித்த பொருளை, அவர்களுக்கு தேவை இருக்கிற பொருளை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மகத்தான திட்டத்தை நிச்சயமாக போற்றி பாராட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து திமுக 5 வருஷம் ஆட்சியில இருந்ததற்கு பிறகு நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க. அதிமுகவில் வந்து இங்க சிட்டிங் எம்எல்ஏ தேர்தல் நிக்கல. உங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு, அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கு எதிரான மனநிலை வந்து இல்லாத அளவுக்கு ஒரு புது வேட்பாளரை நிப்பாட்டி இருக்காங்க. இது அவங்களுக்கு தானே சாதகமா இருக்கும்? அப்படி இல்ல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு காலம் இந்த தொகுதி பக்கமே வராத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மக்களை சந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அடிப்படை வசதிகளை 1% கூட செய்து கொடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் தான்.
ஏனென்று சொன்னால் இந்த தொகுதியில ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒரு ஆள் இல்லாத காரணத்தினாலதான் பக்கத்து தொகுதியிலிருந்து கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அது எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? 100% ஒத்துழைப்போடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க பிரச்சாரத்தில் இருக்கிறோம். நீங்க பாக்குறீங்க, தேமுதிக, காங்கிரஸ், அத்தனை பேருடைய தாய்மார்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு மிக நன்றாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அளித்த வேட்பாளரை 100% வெற்றிக்கு இட்டுச் செல்லக்கூடிய அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சேலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 தேர்தல்கள் 2019 இருக்கட்டும் 21 இந்த 2 தேர்தல்கள்லயுமே அதிமுகவுக்கு சாதகமா இருந்தது. அதிமுக கை கொடுத்தது வந்து பாமக கூட்டணி. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அது போக பாமகவுக்கு இங்க இருக்கிற செல்வாக்கும் வந்து அதிமுக கை கொடுத்து இப்பவும் வந்து அதிமுக பாமக கூட்டணி வந்து உருவாயிருக்கு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமாக இல்லை. சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பாமக ஏற்கனவே 2ஆக உடைந்திருக்கிறது. ஐயா அணி, அன்புமணி அணி என்ற 2 அணிகள் உள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த முறை 10%, 10.5% இடஒதுக்கீடுக்கான அந்த தாக்கம் இருந்தது. இந்த முறை இது நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைவரினுடைய பொற்கால ஆட்சி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களிடத்திலே நிச்சயமாக தாய்மார்களிடத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று அந்த உறுதியோடு இருக்கிறார்கள். இல்ல, அன்புமணி அவர்கள் வந்து பேசுற எல்லா இடத்துலயும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம், திமுக ஆட்சி காலகட்டத்துல வந்து அது ரத்தாயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த வன்னியர் இடஒதுக்கீடு இல்லாம போனதுக்கே வந்து திமுக ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுக்கிறார். இது வன்னியர் சமூக மக்கள் கிட்ட எடுபடாதா? இல்ல, எடுபடாது. ஏனென்று சொன்னால் அவசர கதியில எடப்பாடி அரசு அறிவித்தது அந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது அவசர கதியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. தேர்தல் முடிந்த உடனேயே நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு முடிவெடுக்கிறது. நீதிமன்றத்தினுடைய முடிவாக இருக்கிறது. இந்த அவர் அறிவித்திருக்கிற அந்த இடஒதுக்கீடு என்பது செல்லத்தக்கதல்ல என்று நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பாக இருக்காது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் 10.5% நம்ம இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தாரு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல்களை வந்து களத்தை நான் பார்த்தது வரைக்கும் வன்னிய சமூக மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமா தான் இருப்பாங்க. அந்த சாதகம் வந்து அதிமுகவுக்கு இருந்தது கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீட்டுக்கான அந்த அரசாணை வெளியிட்ட பிறகு, அந்த மசோதாவை நிறைவேற்றினதற்கு பிறகு இவர் தான் நமக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தார் அப்படின்னு பாமக அதிமுக கூட கூட்டணியில இல்லாத 2024 கூட வன்னிய சமூக மக்கள் அதிகமா இருந்த பகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு நிறைய வாக்குகள் வந்து விழுந்தது. இப்போ அவங்களும் கூட இருக்கும்போது கூடுதல் பலம் தானே. நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற ஒண்ணு வந்து ஒரு கிளைம் பண்ண தானே செய்வார். நிச்சயமாக இல்லை. அவருடைய அறிவிப்பு என்பது, அவருடைய முன்னெடுப்பு என்பது பெரும் வெற்றி காகிதமாகத்தான் இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் அறிவித்து விட்டு வெறுமனே சென்று விட்டார். ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் அவருடைய தாக்கம் எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிற பிரச்சாரம், டெல்லியில இருந்து வந்த பியூஷ் கோயல் கூட உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் இந்த தேர்தலே வந்து நடக்குது, திமுக வந்து தேர்தலில் போட்டியிடுறதே வந்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து இங்க எடுபட்டு இருக்கா மக்கள் கிட்ட, இல்ல அவங்க பாஜக சொல்ற மாதிரி தான் இதை பாக்குறாங்களா? இல்ல, நிச்சயமாக இல்லை. இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பதும் மக்களிடத்திலே பழகக்கூடிய அந்த பண்பு என்பதும் மக்கள் வெகுவாக இளந்தலைவர்களை கொண்டாடி வருகிறார்கள். அதை தாக்குப்பிடித்துக் கொள்ள முடியாதவர்கள் அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறத தவிர, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவரோட மீண்டும் அவர்தான் முதலமைச்சராக போகிறார். மீண்டும் இன்னும் 25 ஆண்டு காலம் அவர்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தொடர்வார் என்று அந்த உறுதியோடு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த 5 வருஷம் வந்து திமுக ஆட்சி நடந்து, திமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வந்து இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்கும். ஆனா இது 5 வருஷமா வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்த தொகுதி. அது போக வந்து அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து அதிமுக ஒரு ஆளும் கட்சி தொகுதியா இருந்திருக்கு. சங்ககிரி தொகுதிக்கு நான் இன்னெல்லாம் பண்ணுவேன், இல்ல இன்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, சங்ககிரிக்கான உங்களுடைய திட்டங்கள் என்ன? 3 கோரிக்கைகள் பிரதானமா வச்சிருக்கேன். என்னன்னு சொன்னா, சங்ககிரியினுடைய மலைக்கோட்டையாக இருக்கிற அந்த கோட்டை பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய முதல் பணியாக இருக்கும். 1. 2வதாக சங்ககிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் லாரி உரிமையாளர் சங்கங்களும் லாரி அதிகப்படியான வைத்திருக்கக்கூடிய அந்த லாரி தொழில் சார்ந்திருக்கிற பகுதி சங்ககிரி பகுதி. அதனால அந்த பகுதியில ஒரு ஆட்டோ நகர் உருவாக்கி தர வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மக்களிடத்தில் இருக்கிறது. அதை நான் முதன்மைப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் 2006 to 2011 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய ஆட்சி காலத்திலே சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டது. ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் அது கிடப்பில் போடப்பட்டு இன்னைக்கு 15 ஆண்டு காலம் அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால்
ஆட்டோ நகர் உருவாக்கி தருவது இரண்டாவது கோரிக்கையாக என்னுடைய இருக்கும். நிச்சயமாக அதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கும். மூன்றாவதாக நான் சார்ந்திருக்கிற பகுதி மகுடஞ்சாவடி இடங்கன சாலை தாரமங்கல பகுதி என்பது ஜவுளி தொழில் மிகுந்த அதிக அளவில் நிறைந்திருக்கிற பகுதி. அந்த ஜவுளி தொழில் பூங்கா ஒன்று இந்த இடத்துல தேவை என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது நிச்சயமாக இந்த 3 கோரிக்கை பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதுதான் என்னோட முதல் கடமையாக இருக்கின்றது. அது ஒரு சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றேன்னு சொல்றவங்களை விட நாங்க இதை பண்ணோம்னு சொன்னவங்களை வந்து மக்கள் வந்து அதிகமா நம்புவாங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து சங்ககிரி மலைக்கோட்டையை வந்து சுற்றுலா தலமா மாத்தி இருந்தா இப்ப எங்க ஆட்சியில தான் மாத்தணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து இன்னும் அதிக உரிமையோட ஓட்டு கேட்டிருக்கலாம்ல. நிச்சயமாக இந்த மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராக ஓராண்டுகளுக்கு முன்னால் தான் வந்திருக்காங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், இந்த தொகுதி பக்கம் வராதவர், இந்த மக்களை சந்திக்காத ஒருவர், 100% இந்த மக்களின் அடிப்படைகளை தேவை செய்து கொடுக்காத ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் எவ்வாறு அவரோட பணி அமைந்திருக்கும். அவர் இதுக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் எடுத்திருக்கிற முன்னெடுப்புகளை எண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது பூஜ்ஜியத்திலே முடிந்திருக்கிறது. அதனால்தான் அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்றதனால் நிச்சயமாக சங்ககிரி கோட்டை என்பது சுற்றுலாத்தலமாக மாற்றிக் கொடுக்க அந்த வாய்ப்பு உள்ளதாக. ஒரு தேர்தலில் வந்து அலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தேர்தலில் வந்து பெருசா எந்த அலையுமே வந்து பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஒரு சைலண்டா வந்து எங்களால ஃபீல் பண்ண முடியுது. எங்க போனாலுமே வந்து ஒரு அரசியல்வாதியா களத்துல வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும்ல, இந்த களத்துல வந்து உங்களால ஏதாவது ஒரு அலையை ஃபேஸ் பண்ண முடியுதா, ஃபீல் பண்ண முடியுதா, இல்ல உங்களுக்கு வந்து அந்த சைலன்ஸ் தான் பதிலா கிடைக்குதா? இல்ல, நிச்சயமாக இல்ல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மு.க. ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவருடைய அலை வீசி கொண்டிருக்கிறது. இந்த சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்கலாம். இந்த 15 ஆண்டு காலத்துல இந்த சங்ககிரி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்ந்தவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தி கொடுக்கவில்லை என்ற அந்த வெறுப்புணர்வு மக்களிடத்திலே வெகுவாக இருக்கிறது. அதனால்தான் இந்த முறை ஒரு எளிய பிள்ளையாக இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பளித்து இந்த தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று மக்கள் வெகுவாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்து இப்ப சீட் வாங்கியிருக்கிறீங்க. சீனியர்களுடைய ஒத்துழைப்பு வந்து எப்படி இருக்கு? நிச்சயமாக 100% எங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில வேட்பாளராக பெயர் வேணால் மணிகண்டன் இருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிக்கும் வேட்பாளர் என்றது எங்களுடைய பிராண்டாக அமைந்திருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அவருடைய முகம்தான் இன்றைக்கு வேட்பாளராக அறியப்படுகிறார். இல்ல, இப்போ இளைஞரணிக்கு வந்து சீட் வந்து கேட்கணும்னு சொல்லி இளைஞரணிக்கு சில சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு உங்களுக்கு வந்து இங்க அந்த இது ஒதுக்கப்பட்டிருக்கு. சீனியர்ஸ் அதை ஏத்துக்கிட்டாங்களா? நிச்சயமாக அத்தனை மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட அவைத்தலைவர்கள் இருந்து மாவட்ட தொழிற்சாலையில் இருந்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அத்தனை பேரும் நீங்க பாக்குறீங்களா என்னோட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் என்னை விட அதிகப்படியான உழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சங்ககிரி தொகுதி மக்கள் மணிகண்டன் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகத்தான ஆட்சியை எண்ணி அவர் செய்து கொடுத்திருக்கிற திட்டங்களையும் சாதனைகளையும் எண்ணி வாக்களிக்க வேண்டியது நம்ம அதை சொல்றோம். ஒண்ணு, மணிகண்டனுக்கு தனிப்பட்ட முறையில் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். ஏன் என்று சொன்னால் நான் இந்த தொகுதியிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகுடஞ்சாவடிக்கு உட்பட்ட நடுவுநேர் கிராமத்தில் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு 36 வயது நிரம்பிய இளைஞனுக்கு தலைவர் அவர்கள் ஒரு வாய்ப்பு தந்திருக்க என்று சொன்னால் அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்த அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்புக்கு தருவார்கள் என்று கேட்டு வாக்களிங்கள் என்று அத்தனை பேரத்திலும் கேட்டுட்டு இருக்கேன். நன்றி சார். பிரச்சாரத்துக்கு இடையில எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.